welcome to my channel. This is Nivetha. நீங்க first time பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இல்லனா வீடியோ பார்த்துட்டு கூட subscribe பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டிஃபரண்டா ட்ரை பண்ணலாமே இந்த மாதிரி சொன்னேன். எப்போதும் ஒரே மாதிரி சொல்லி போர் அடிச்சிருச்சு. And இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரே பிராண்ட்ல இருக்க ரெண்டு டிஃபரண்ட் கண்டிஷனர்ஸோட கம்பேரிசன் வந்து பார்க்க போறோம். பிளஸ் அது ரெண்டுல எது பெஸ்ட் அப்படினு இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போலாம். கம்பேர் பண்ணி பார்க்க போற கண்டிஷனர்ஸ் எந்த பிராண்ட்ல இருந்துன்னு பார்த்தோம்னா L'Oréal Paris. இந்த L'Oréal Parisல வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஹேர் கேருக்குனே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேரிசன் பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்லணும். நான் கண்டிஷனர் யூஸ் பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங் கேப் வந்து இருந்தது. அகைன் நான் இப்போ ஒரு 3 months கிட்ட வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கேப்க்கு அப்புறம் அகைன் நான் கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிராண்ட்லேருந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே தெளிவாக இருந்தேன், ஃபிக்ஸ்டாக இருந்தேன். ஸோ எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா ஹெவியான கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடாது. பிகாஸ் ப்ரொஃபஷனல் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதுவே ஹேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த ஷைன் அண்ட் ஸ்மூத்னஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ ரொம்ப ப்ரொஃபஷனல் பிராண்ட் வந்து நம்ம போக வேண்டாம், ஏன்னா அது ஹெவி கெமிக்கல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு பார்த்தேன். அண்ட் அஃபோர்டபுளாக இருக்கணும். எனக்கு ஹேர் வந்து ஸ்மூத் அண்ட் ஷைனியாக இருக்கும், அந்த ஃப்ரிஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சோன்னே எனக்கு மைண்டுக்கு வந்த ஒரு பிராண்ட் வந்து L'Oréal தான். பிகாஸ் L'Oréalல எல்லா ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சீரமாக இருக்கட்டும், கண்டிஷனர்ஸ், ஷாம்புவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். L'Oréalல வந்து 2 கண்டிஷனர்ஸ் வந்து என்னோட மைண்டில் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்த கண்டிஷனர் தான் L'Oréal Parisல இருக்க இந்த எக்ஸ்ட்ராடினரி ஆயில். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 6 நியூட்ரிட்டிவ் ஆயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு நாரிஷ்மெண்ட் வந்து நமக்கு கொடுக்கும், ஸ்மூத் அண்ட் ஷைனாக வச்சுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஹேர் டைப்புக்குன்னு பார்த்தோன்னா ட்ரை அண்ட் டெல்லாக இருக்க ஹேருக்கு, ஸோ ஃப்ரிஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேர் டைப்ஸ்க்கு. பட் நான் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும்னு பண்ணலை. நான் சர்ச் பண்ணது என்னவோ இந்த ஒரு கண்டிஷனர் தான். இது பார்த்தோம் அப்படின்னா L'Oréal Parisல இருக்க இந்த ஹைல்ரான் மாய்ஸ்சர். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு மெயினாக என்ன அப்படின்னா எனக்கு அந்த மாய்ஸ்சர் வந்து ஹேரில் இருந்துகிட்டே இருக்கணும், ட்ரையாக இருக்கக்கூடாது. பிகாஸ் அவ்வளோ பெரிய லாங் கேப் விட்டுட்டு அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து அந்த ஃப்ரிட்ஜெலாம் கண்ட்ரோல் ஆன மாதிரி ஸ்மூத் அண்ட் ஷைனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய சர்ச் பண்ணிவிட்டு இந்த ஒரு கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ வந்து இது அவைலபிளாக இல்லாதனால செகண்ட் ஆப்ஷனாக அந்த எக்ஸ்ட்ராடினரி ஆயில் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இதில் இருக்க மாதிரி இதில் என்ன மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட்னு பார்த்தோம்னா ஹைல்ரானிக் ஆசிட். ஹைல்ரானிக் ஆசிட் அண்ட் இது முக்கியமாக எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டீஹைட்ரேட்டட் ஹேருக்கு, ஹேரில் வந்து உயிரே இல்லாத மாதிரி ஃபுல்லாக டெட்டான மாதிரி இருக்க ஹேருக்கு மெயினாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 கண்டிஷனர்ஸோட பெஸ்ட் என்ன எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம பார்க்க போகிறது ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி. இந்த எக்ஸ்ட்ராடினரி ஆயிலில் வந்து எவ்வளோ எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தோம்னா 259 rupees அண்ட் இதோட குவான்டிட்டி 180 ml. இதோட குவான்டிட்டியுமே 180 ml தான். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 10 rupees அதிகமாக வரும், 269 rupees. செகண்ட் ஒன் வந்து ஃப்ரேக்ரன்ஸ். எனக்கு பிடிச்ச ஃப்ரேக்ரன்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வேரியண்ட் தான் சொல்லுவேன். இதுவும் நல்லாயிருக்கும், நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா லைக் ஆல்மண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி க்ரீமி ஃப்ளேவர் அந்த மாதிரி வந்து சொல்லலாம். மைல்டாக ஒரு க்ரீமி ஃப்ளேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ஒரு ஸ்வீட்டான ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். முக்கியமாக வந்து இதோட ஃப்ரேக்ரன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டோம். ஹேர் வாஷ் பண்ண அப்புறமும் அந்த டே ஃபுல்லாகவே இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அப்படியே நிற்கும். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சது. பட் இதில் வந்து அந்த ஒரு விஷயம் இல்லை. ஹேர் வாஷ் பண்ண அப்புறமா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து காலியாகிட்டு போயிடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதோட கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இது காமிக்கிறேன். இதோட கலர் வந்து நமக்கு பர்பிள் கலராக இருக்கும். இதில் அவ்வளோவா தெரியல, ஸோ இதில் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மாதிரி பர்பிள் கலராக இருக்கும். இந்த வெளியில் அந்த பேக்கேஜோட கலர் என்னவோ அதே தான் உள்ளேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இதில் வந்து உள்ளே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து எல்லோயிஷாக இருக்க மாதிரியான ஒரு கலர் தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்குது, இதில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் 6 நியூட்ரிட்டிவ் ஆயில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபார் அந்த எக்ஸ்ட்ரா நாரிஷ்மெண்ட்டுக்காக 6 types ஆஃப் ஆயில் இருக்குது அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் எனக்கு ஆயிலியாக ஃபீல் ஆகுது அதோட கன்சிஸ்டன்சி. பட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்க அளவுக்கு இது ஆயிலியாக அந்த ஆயிலினஸ் வந்து ஃபீல் பண்ண முடியாது. இது வந்து கொஞ்சம் பட்டர் க்ரீம் மாதிரியான ஒரு ஃபீல் தான் இது கொடுக்குது. ஸோ கம் டு த மெயின் திங். இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணப்போ என்னோட ஹேர் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எனக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு, ஹேர் வந்து எந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது யூஸ் பண்ணப்போ ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுனால ரொம்பவே எக்ஸைட்டடாக அந்த ஆக்சுவலி கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸ் ஆகிடுச்சு, ரொம்ப டேமேஜாகவும் ஆயிடுச்சு. எனக்கு அந்த ஸ்மூத்னஸ், அந்த ஷைனி, அது அந்த சுத்தமாகவே அது இல்லைன்னு தான் சொல்லணும்.
ஸோ அப்படி இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறப்பயே எனக்கு ஆக்சுவலி நான் வந்து என்னோட ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃப்ரிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே நமக்கு கண்டிஷனர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரிஸ்ஸெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் பார்த்தது ஃப்ரிஸ் கண்ட்ரோல் ஆகாது. ஸோ நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ண அப்புறம் அந்த வெட்டாக இருக்கும் போதே தான் நம்மளோட ஹேர் வந்து அழகாக ஷைனிங்காக சாஃப்டாக அந்த ஃப்ரிஸ்ஸெல்லாம் இருக்காது. பிகாஸ் நம்ம ஹேரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் இருக்கும், தண்ணி இருக்கனால வெட்டாக இருக்கனால அப்படி இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக வந்து ட்ரையர் போட்டு நம்ம ட்ரை பண்ணுறப்போ இல்லை நார்மலாக நீங்கள் ஹேர் வந்து ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா பழைய அந்த ஃப்ரிஸ் வந்து நமக்கு வந்துடும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோல்டாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு நார்மலாக அந்த ஃப்ரிஸ் வந்து இருக்க ஆரம்பிச்சிடும். இதில் கொடுத்துருக்க மாதிரி அந்த சாஃப்ட்னஸ் அந்த ஷைன்லாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட்னஸ் வந்து கொடுத்தது. ஷைன் வந்து ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. ஏன்னா நான் அப்போ தான் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உடனே என்னோட அந்த பழைய ஷைன் வந்து ரீடைன் பண்ணி கொடுக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால ஷைன் வந்து நான் அதில் ரொம்ப பார்க்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் லிட்டில் பிட் வந்து அது ஷைன் கொடுத்தது அப்படின்னு வேணா சொல்லலாம். அந்த கண்டிஷனருக்கு பேக் சைடே வந்து அந்த 6 நியூட்ரிட்டிவ் ஆயில் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக நான் இங்கே சொல்லி ஆகணும். ஸோ என்னென்ன ஆயில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்கன் ஆயில், ஆல்மண்ட், கெமலினா, கோகோனட், ஜொஜோபா அண்ட் ஆலிவ். இந்த ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் ஆயில் இருக்க இந்த கண்டிஷனர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு 6 சென்சேஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஹேர் வந்து ஸ்ட்ராங்காக, ஸ்மூத்தாக, ஷைனியாக, சாஃப்ட், திக் அண்ட் மேனேஜபிளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. தென் ப்ரூவன் ரிசல்ட்ஸும் வந்து இருக்குது இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரூவன் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நாரிஷிங்காக இருக்கும். இட் மேக்ஸ் ஹேர் லுக் ஹெல்தி அண்ட் பியூட்டிஃபுல் வித் ஸ்பெக்டாகுலர் ஷைன் வித் எவ்ரி வாஷ். சீரியஸ்லி ஒவ்வொரு வாஷ்லையுமே நமக்கு வந்து நம்மளோட ஹேர் வந்து கொஞ்சம் ஷைன் ஆகுறது பார்க்கலாம். ப்ளஸ் வந்து அந்த ஸ்மூத்னஸ் அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லாவே ஃபீல் பண்ணலாம். ஆக்சுவலி இது ப்ரூவன் ரிசல்ட் தான் சொல்லணும். நான் வந்து யூஸ் பண்ணதில் எனக்கு இது விசிபிளாக நான் பார்த்த ஒரு விஷயம் அது. உங்களோட ஹேர் ட்ரையாக டல்லாக இருக்குது, இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி ட்ரையாக இருக்குது, எனக்கு ஒரு ஆயில் பேஸில் கண்டிஷனர் வேணும் அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஆப்ஷன் சொல்லக்கூடாது, பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் இது கொடுக்குற ரிசல்ட் வந்து உங்களோட ஹேர் வந்து ஸ்மூத்தாக சாஃப்டாக ஃபீல் ஆகும். நீங்கள் அதை தொட்டு பார்க்குறப்பே அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு சாஃப்ட்னஸ் வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஷைனிங்கும் கொடுக்கும். ஹேர் வந்து பார்க்கறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது வந்து பெஸ்ட் ஒரு சாய்ஸ். அடுத்து இது ஏன் நான் ஃபஸ்ட்டே வாங்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த கண்டிஷனரில் இருக்க அந்த ஆயில் நாரிஷ்மெண்ட் வேறு, இதில் இருக்க அந்த ஹைட்ரேஷன் வேறு. எனக்கு எப்படின்னு பார்த்தோன்னா, என்னோட ஹேர் வந்து ஸ்கேல்ப் வந்து ஆயிலியாக தான் இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஆயிலி டைப்பில் இருக்க அந்த ஒரு நாரிஷ்மெண்ட் வேண்டாம், பட் எனக்கு அந்த ஷைன் வேணும். ஷைன் அதிகமாக இருக்கணும், சேம் டைம் சாஃப்டாக ஸ்மூத்தாக அந்த ஹைட்ரேஷன் இருக்கணும். ஹேர் பார்க்குறதுக்கு எப்போதுமே ப்ளம்பியாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கணும் அப்படின்னு தான் மெயின் கன்சர்ன் என்னோடது. ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இதுவே வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. பட் அந்த டைம் இது கிடைக்கல. இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டிலாக நான் இது வாங்கியிருக்கேன். இது யூஸ் பண்ணி எனக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் வந்து மெயினான விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க. 72 hour மாய்ஸ்சர் சீலிங் கண்டிஷனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை வந்து அரௌண்ட் ஒரு 3 times வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கலாம். இந்த 3 times நான் யூஸ் பண்ணதில் நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, எனக்கு 72 hours இந்த மாய்ஸ்சர் வந்து என்னோட ஹேரில் லாக் ஆகிருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து செம்ம ஷைனிங்காக அப்படியே ஸ்மூத்தாக சாஃப்டாக வந்து ஃபீல் ஆகும். இன்றைக்கி நான் ஹேர் வாஷ் பண்ணி டே 1. ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணி ஹேரை ட்ரை பண்ண அப்புறமா என்னோட ஹேர் அப்படி தொட்டு பார்க்கவே எனக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அப்படியே பட்டு மாதிரி சில்கியாக இருக்கும்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி அப்படியே ஹேர் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம அப்படி தொட்டு பார்க்கப்பயே டச் பண்ணுறப்பயே அந்த ஒரு ஃபீல் வந்து நம்ம கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து இவங்க சொன்ன மாதிரி அந்த மாய்ஸ்சர் அந்த ஹைட்ரேஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் டே இருக்க மாதிரியே உங்களுக்கு செகண்ட் டேவும் வந்து இந்த ஷைன் அந்த சாஃப்ட் அந்த சில்கியாக இருக்கும் அந்த ஒரு டெக்ஸ்டர் அந்த ஃபீல் எல்லாமே சூப்பராக இருக்கும். தேர்ட் டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிகாஸ் நம்ம நிறைய ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், நிறைய டைம் கோம் பண்ணியிருப்போம். அதனால இந்த தேர்ட் டே வந்து சேம் அதே ஃபர்ஸ்ட் செகண்ட் டே இருந்த அந்த மாய்ஸ்சர் வந்து இருக்காது, கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த கண்டிஷனர் வந்து எந்த ஹேர் டைப்புக்குன்னு பார்த்தோம்னா, இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது டீஹைட்ரேட்டட் ஹேர் அப்படின்னு. பட் எல்லா ஹேர் டைப்ஸுமே யூஸ் பண்ணலாம். டீஹைட்ரேட்டட் ஹேர்னு தனி ஒரு டைப் கிடையாது. நம்மளோட ஹேரோட அந்த கண்டிஷன் பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டீஹைட்ரேட்டட் ஹேராக இருக்குது அப்படின்னா ரொம்ப டல்லாக இருக்கும், ரொம்ப ஃப்ரிஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் கூட அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்க மாதிரியான ஒரு ஃபீலே வந்து இருக்காது, ரொம்ப ட்ரையாக இருக்கும். சேம் டைம் வந்து அதில் இந்த டேங்கிள்ஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டீடாங்கிள்ஸ் அண்ட் லாக்ஸ் அண்ட் மாய்ஸ்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஹேர் டைப்புக்கு நீங்கள் நல்லாவே வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க ஹேர் டைப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நார்மல் ஹேர் டைப்பாக இருக்குது, எனக்கு அந்த ஹைட்ரேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஹேருக்கு இந்த ஒரு கண்டிஷனர் எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எதிர்பார்த்தது இதுதான் சொல்லுவேன் ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு அந்த ஆயில் பேஸ்டில் இருக்க மாதிரியான அந்த ஒரு மாய்ஸ்சர் வந்து வேண்டாம், அந்த ஒரு நாரிஷ்மெண்ட் அது
வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ஹைட்ரேஷன் இருக்க மாதிரி வேணும், நான் யூஸ் பண்ணி கண்டினியூஸாக எனக்கு அந்த 3 days 4 days நான் நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்குமே வந்து எனக்கு அந்த ஹேர் பார்க்கறதுக்கு ஹெல்தியான லுக்காக இருக்கணும், ஆயிலியாக வந்து தெரியக்கூடாது, ஹெல்தியான லுக்காக இருக்கணும். ஹேர் வாஷ் பண்ணி day 1 எனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பிளான், என்னோட ஐடியா. அதை வந்து இது ஓகே பண்ணிச்சா அப்படின்னா ஓகே பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் என்னோட ஹேரை வந்து கொண்டு போயிருக்கு. என்ன ஒன்று, அந்த 3rd day வந்து கொஞ்சம் நம்மளோட ஹேர் வந்து பேக் டு ஃபார்ம் மாதிரியான பழைய நிலைமைக்கு வர மாதிரியான ஒரு லுக் வந்து கொடுத்துரும். அது ஒன்று தான். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஷைன் வந்து கொடுத்தது. அந்த எக்ஸ்ட்ரா ஷைனே நம்மளோட ஹேர் வந்து பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக வந்து ஹெல்த்தியாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அண்ட் நீங்கள் தொட்டு பார்க்குறப்போ வந்து பட்டு மாதிரி இருக்கும், சில்கியான ஒரு அந்த சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்கும், அந்த ஸ்மூத்னஸ் கொடுக்கும். ஸ்மூத்னஸ் சொல்கிறத விட சில்கி சாஃப்ட் வந்து இதுக்கு ஆப்டாக இருக்கும், மேட்சிங்கான ஒரு வேர்டாக இருக்கும். இதுலேயுமே இதோட பேக் சைடு வந்து ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஸ்டன்ட்லி டிடாங்கிள் ஹேர் அண்ட் லாக் இன் மாய்ஸ்சர் ஃபார் 72 hours for shinier 10 times more hydrated and bouncy free flowing hair with no weight down அப்படின்னு கொடுத்துருக்காங்க. shinier hydrated bouncy and free flowing hairனு கொடுத்துருக்கதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி போன கண்டிஷனர்லையுமே வந்து அதோட பேக் சைடில் கொடுத்துருந்த ஸ்பெஷல்ஸ் எல்லாமே வந்து மேட்ச் ஆச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கண்டிஷனர்லையுமே இவங்க கொடுத்துருக்க எல்லா விஷயமுமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சு மேட்ச் ஆச்சா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கண்டிஷனர்ஸில் நான் யூஸ் பண்ணதில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி 2மே பெஸ்ட் தான் அதோட ஓன் வேல. இதில் கொடுத்துருக்க வேலை இது பண்ணிச்சு, இதில் கொடுத்துருக்க வேலை இது பண்ணிச்சு. ஸோ 2மே பெஸ்ட் தான். பட் எனக்கு பிடிச்சது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது. பிகாஸ் எனக்கு அந்த ஹைட்ரேஷன் வேணும், பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சில்கியான ஒரு ஃபீல் கொடுக்கணும், ஷைன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண ஒரு கண்டிஷனர் அப்படின்னா இதான் சொல்லுவேன். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, கேர்லி ஹேராக இருக்குது, எனக்கு ஆயில் பேஸ்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டிய கண்டிஷனர் இது. ஸோ 2மே வந்து அதோட வேலை வந்து பெஸ்ட்டாக ஒர்க் ஆகிற ஒரு கண்டிஷனர். எனக்கு பிடிச்சதுன்னா இது. ஸோ 2மே பெஸ்ட்டான கண்டிஷனர்ஸ். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்டார்டிங்கில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.